தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரமடைந்த தினமாக நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆகஸ்ட் 15ஐ தான் நாம் சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டும் என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன் இந்த ஆகஸ்ட் 15 தீர்மானிக்கப்பட்டது? ஒரு வருடத்திலே 12 மாதங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஆகஸ்ட் மாதம் மட்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்திலே 31 நாட்கள் இருக்கின்றன. அவற்றில் 15ஆம் தேதி மட்டும்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியை சுதந்திர தினமாக கொண்டாடுகின்றோம் என்ற வரலாற்று உண்மையை இங்கு நான் பதிவு செய்வதில் பெருமை கொள்கிறேன். அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு செய்து அதன் பொறுப்பை மவுண்ட் பேட்டன் பிரபுவிடம் ஒப்படைக்கிறார்கள். மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் இந்தியாவுக்குள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் தருவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தருணத்திலே ஜவஹர்லால் நேரு அவர்கள் மவுண்ட் பேட்டனை சந்தித்து, நீங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் தர வேண்டும் என்பதை தீர்மானித்து விட்டீர்கள். இந்தியாவிற்கு சுதந்திரம் தரும் தினமாக ஜனவரி 26ஐ அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார்கள். அவர் எதுக்காக ஜனவரி 26ஐ சொன்னார் என்றால், 1929ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் இந்தியாவை சுயராஜ்யமாக அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓராண்டுகள் கழித்து அதே ஜனவரி 26ஆம் தேதி ஆகஸ்ட் 1930ஆம் வருடம் ராவி நதிக்கரையிலே தேசிய கொடியின் பட்டொலி வீசி பறக்க வைத்துவிட்டு வந்தே மாதரம் என்றும் சொல்லி இந்தியா சுதந்திர நாடு என்று குரல் கொடுத்தார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதனால்தான் ஜனவரி 26ஐ சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் மவுண்ட் பேட்டன் பிரபு நினைத்ததோ வேறு விதமாக. எப்படி என்று பார்த்தீர்களானால், 1939ஆம் ஆண்டிலிருந்து 1945ஆம் ஆண்டு வரைக்கும் 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது. பிரிட்டனிடம் ஜெர்மனி சரணடைந்து விட்டாலும் ஜப்பான் சரணடையாமல் போரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தது. அதை எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருப்பவர் மவுண்ட் பேட்டன் அவர்கள். அவர் என்ன பண்றாங்க, 2 அதிசக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை ஜப்பானில் வீசி 2 நகரங்களை அழிக்கிறார்கள். அதனால் ஜப்பான் மவுண்ட் பேட்டனிடம் சரணடைகிறது. அது சரணடையும் தினம் எதுவென்றால் 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. அன்றோடு 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வருகிறது. இப்படி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி உலக மக்களுக்கு அமைதியை தரும் நாளாக 2ஆம் உலகப் போர் முடிந்த தினமாக அந்த நாள் விளங்குகிறது. அதேபோல் இந்தியாவை போராட்டம் நடத்தி சுதந்திர நாடாக மாற்றிய அந்த நாள் ஆகஸ்ட் 15ஆக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி அதன்படியே ஆகஸ்ட் 15ஐ சுதந்திர தினமாக அறிவித்தார் மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள். அவர் அறிவித்த நாளிலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் 77 ஆண்டுகளாக நாம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சுதந்திர இந்தியாவின் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் விரும்பிய ஜனவரி 26ஐ 1950ஆம் ஆண்டு குடியரசு தினமாக அறிவித்தார்கள். இப்படித்தான் நம்முடைய இந்திய தேசத்தின் சுதந்திர தினமும் குடியரசு தினமும் அறிவிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 15இல் இந்தியாவின் சுதந்திர தினத்தை நாம் முழுமையாக கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த மகிழ்ச்சி ஆண்டாண்டு காலமாக தொடர வேண்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி.